ஹாய்! என் பேரு கவிதா. நான் விருதுநகர்ல இருக்கேன். நான் அருப்புக்கோட்டை சுந்தரி அக்கா டெய்லரிங் கிளாஸ் அங்கே தான் நான் கத்துக்கிட்டேன். நான் கிளாஸ் முடிச்சு கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு. நான் 2 to 3 மந்த்ஸ் வந்து அந்த கோர்ஸு. ஸோ 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகி நான் என்னோட கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் வந்து இங்க விருதுநகர்லயும் நான் கேட்டேன். பட் அங்க கேட்ட இடத்துல எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அக்காவோட கிளாஸ் வந்து நான் ரேண்டமா தான் Googleல பார்த்தேன். பார்த்து நெக்ஸ்ட் டேவே போய் அவங்கள மீட் பண்ணி நான் சும்மா விசாரிக்க தான் போனேன். பட் அவங்க பேசின விதம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இந்த சொல்லுவாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். ஸோ அவங்க பேசின விதமே, "வாப்பா, சரிப்பா, ஓகேப்பா" அந்த பாப்பான்னு அந்த ரொம்ப பொலைட்டா பேசினது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ண அப்பவே ஒரு பேட்ச் போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த பேட்ச் போகுறப்பவே நானும் ஜாயின் பண்ணிட்டேன். ப்ளஸ் நான் போனதுக்கப்புறம் என் கூட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து நாங்க ஃபினிஷ் பண்ணோம் எங்க கிளாஸ் வந்து. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. இப்போ நாங்க அவங்ககிட்ட படிச்சு நாங்க எல்லாருமே கிளாஸ் முடிச்சு நாங்க எல்லாருமே வந்து சொந்தமா வந்து நாங்க தச்சு குடுக்குறோம் வெளிய. நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே சரி, வீட்ல வந்து எல்லாமே அவங்களுக்கு தச்சு குடுத்துட்டு தான் இருக்கோம் இப்போதைக்கு. பேசிக்ல இருந்து நம்ம பட்டன் தைக்கிறதுலருந்து கொக்கி வைக்கிறது, ஹெம்மிங் பண்றதுல இருந்து கடைசியா பிளவுஸு, சுடிதாரு, ஆ இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற என்னென்ன நமக்கு ட்ரெஸ்ஸஸ் இருக்கோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிருவாங்க. அது போக இப்போ இப்ப என்னைய எடுத்துக்கிட்டோங்க, நான் வந்து YouTube ஷார்ட்ஸ்லலாம் புதுசா ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும் இல்லையா? இல்ல நம்ம ஆன்லைன்ல ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாச்சும் பார்ப்போம் இல்லையா? அத பார்க்கும்போது, அது எனக்கு பார்க்கும்போது நமக்கு இந்த மாரி தைக்கலான்னு சொல்லி இது வரும் இல்லையா? ஸோ அதே மாரி நானும் நெறைய டவுட்ஸ் அக்காட்ட கேட்பேன். "அக்கா இது இருக்கு. இது தைக்கிறதுக்கு எவ்வளோக்கா வேணும்? எவ்வளோ துணி வேணும்? எவ்வளோ தேவைப்படும்னு?" சொல்லி கேட்பேன் நானு. அவங்களும் கைட் பண்ணுவாங்க. "இவ்வளோ இவ்வளோ துணி வேணும்ப்பா" அப்படின்னு சொல்லி. பட் என்னன்னா மெயினா அவங்ககிட்ட வந்து பாசிட்டிவிட்டி, என்கரேஜ்மென்ட்டு, சப்போர்ட்டு சூப்பரா பண்ணாங்க. ஒரு கிளாஸ்க்கு நாங்க போறோன்ற அந்த ஃபீலே எனக்கு இருக்கா எங்களுக்கு எங்க பேட்ச்ல யாருக்குமே கிடைக்காது. இப்போ அந்த டைம் இப்ப நாங்க போறோம். இப்ப 10:00 போறோம்னா, அந்த கிளாஸ் எப்ப முடியுதுன்னே எங்களுக்கு தெரியாது. அவ்வளோ ஜாலியா, அவ்வளோ சிரிச்சு பேசிக்கிட்டே வேலை நடக்கும். நடந்துகிட்டே வந்து நாங்க கிளாஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு நாங்க லேர்ன் பண்ணுவோம். ஒரு கோர்ஸ் பண்றோன்ற அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது. காரணம் வந்து அக்கா தான். ஏன்னா அவங்க வந்து நம்மகிட்ட அவ்வளோ ஃப்ரீயா, ஃப்ரெண்ட்லியா பேசுறனால தான் நாங்க எல்லாருமே நாங்க ஜாயின் பண்ற எல்லாருமே ஒரு ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாது. பட் அங்க வந்து வித்தின் 1 ஆர் 2 டேஸ்ல வந்து அங்க இருக்கிற நாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே எல்லாமே அவ்வளோ ஜாலியா பேசுவோம். ரொம்ப என்ஜாய்மென்ட்டாவே போகும் கிளாஸ். ஒரு கிளாஸ் பழகுற எங்களுக்கு எண்ணமே கிடையாது. அதே மாரி தான் அக்காவும். அ கத்துக்கிட்டாங்க 3 மந்த்ஸ் முடிஞ்சுச்சா, அவங்க வெளிய போனாங்களா அவ்வளோதான்னு சொல்லி இல்லாம, ஃப்யூச்சர்ல அவங்க லேர்ன் பண்ணும்போது "நல்லா கத்துக்கோங்கப்பா. ஒரு தடவ இல்ல, எத்தன தடவ நாங்க டவுட்ஸ் கேட்டாலுமே அக்கா வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு அது புரியலக்கா" திரும்ப திரும்ப கேட்டா அந்த முகம் சுளிக்காம சொல்லிக் குடுக்குறது வந்து அக்கா மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு இதோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்னு என்னன்னா, நாங்க லேர்ன் பண்ணும்போதே வந்து சொல்லுவாங்க. "நீங்க கத்துக்கிட்டு வெளிய போய் சுந்தரி அக்காவோட ஸ்டூடண்ட்ன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பெருமையா 4 பேர் சொன்னா எனக்கு பெருமையா இருக்கும்பா" அப்படின்னு. இந்த மாரி மத்த இன்ஸ்டிடியூட்ல வந்து கண்டிப்பா யாருமே சொல்ல மாட்டாங்க. கோர்ஸ் பீரியட் முடிஞ்சுச்சா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லி அவங்க அவ்வளோதான் க்ளோஸ். பட் இப்போ கூட நான் தச்சு குடுக்கும்போது என்னோட கஸ்டமரா என்ட்ட கஸ்டமைஸ் பண்ணி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, உடனே அக்காவ தான் கான்டாக்ட் பண்ணுவேன். அவங்க அதுக்கும் கைட் பண்ணுவாங்க. கோர்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் எதுக்கு கேட்கறாங்க, வைக்கிறாங்கன்னு அந்த இதே கிடையாது அக்காகிட்ட. சூப்பரா கைட் பண்ணுவாங்க. நாங்க அங்க பழகும்போது சொல்லுவாங்க, "எல்லாம் முடிச்சுட்டு சும்மா அப்படியே மறந்துறாதீங்கப்பா. வெளிய தச்சு குடுத்து பழகுங்க. நாளைக்கு நீங்க டெய்லரிங் கடை வைங்க, புட்டிக் ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ நான் கண்டிப்பா பண்ணுவேன், பண்றேன்." இப்போ வரைக்கும் சொன்னது அப்படியே ஃபாலோ பண்றாங்க. இப்ப கூட எனக்கு ஏதாவது டவுட்னா சரி, இல்ல என் கூட பழகுன என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த டவுட்னா கேட்டாலுமே உடனே வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றது அக்கா தான். ஏன்னா எல்லாமே எங்களுக்கு இப்ப புது டிசைன் இப்ப நாங்க எப்படி பார்த்துருக்கீங்க, அதே மாரி கஸ்டமர் வந்து ஒரு டிசைன பார்த்து என்கிட்ட கேட்பாங்க. ஆப்வியஸ்லி எங்களுக்கு அவ்ளோ தெரியுமா தெரியாதா அது செகண்ட் விஷயம். பட் ஒரு ஐடியா குடுக்கணும் இல்லையா? ஸோ நல்ல ஒரு கைடு, நல்ல ஒரு டீச்சர், நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் பெர்சன். அங்க கிளாஸ்க்கு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப், பாசிட்டிவ் எனர்ஜி தான் அக்காவோட. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன் நானு. கத்துக்கிட்டது இப்ப நாங்க கத்துக்கிட்டு எத்தன பேர் இருந்தாலும், இப்ப அவங்கவங்க சுயமா ஒரு பிசினஸ் பண்ணி எங்களுக்குன்னு ஒரு இன்கம் வருது. அது மெயின்லி அக்கா தான் காரணம்.
ஏன்னா சொல்லிக் குடுக்குற விதம் இருக்கு. ப்ராக்டிக்கல் இல்லாம தியரியாவும் வந்து நாங்க நோட் பண்ணிப்போம். அது வந்து எங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ, அப்படியே நாங்க நோட் பண்ணிப்போம். எங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் மறந்துச்சுன்னா, டக்குனு அந்த தியரி நோட் இருக்கா? எடுத்தோமா, பார்த்தோமா, ஸோ நாங்க அதிலே மேனேஜ் பண்ணிக்கிறோம். அது சொல்லிக் குடுக்குற விதம் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. நான் அவங்ககிட்ட பழகுனதுக்காக சொல்லல. என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்றேன். சப்போஸ் யாராவது நீங்க அங்க போனீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். அவங்க பேசுற விதம் எப்படி இருக்கு? அவங்க சொல்லிக் குடுக்குற விதம் எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. என்னோட பெர்சனல் லைஃப்ல சூப்பரான இன்ஸ்டிடியூட், சூப்பரான அக்கா. அக்கா மாரி சொல்லிக் குடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. போனீங்கன்னா உங்க லைஃப் செட்டில். வீட்ல இருந்து எல்லாருமே வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. குழந்தைங்கள, ஃபேமிலின்னு பார்த்துட்டு. வீட்ல இருந்து நமக்கு கை வந்த தொழில் ஸ்டிச்சிங் தான். அதுல எவ்ளோ மாடர்ன் வேணுமோ, எவ்ளோ வெரைட்டி வேணுமோ அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்கும். புது பிளவுஸ் ஆகட்டும், சுடிதார் ஆகட்டும், மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், எதுவாகட்டும் என்ன பேட்டர்ன் நமக்கு வேணுமோ, அத நான் கொண்டு போய் காட்டுனேன்னா, "அக்கா இந்த மாரி எனக்கு வேணும்னு" சொன்னா, "சரிப்பா தச்சுக்கோ. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பழகிக்கலாம்னு" தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு அக்காட்ட வந்து 2 விஷயம் தான் மெயின்லி. ஒண்ணு வந்து கிளாஸ் அடிக்கடி லீவ் போட்டா திட்டுவாங்க. குடுக்குற காசுக்கு வந்து கரெக்ட்டா வரணும். லீவ் போட்டீங்கன்னா, அக்கா கண்டிப்பா திட்டுவாங்க. திட்டத்த செய்வாங்க. காசு வந்துச்சா போனோமான்ட்டு அவங்க கிடையாது. குடுக்குற ஃபீஸுக்கு வந்து லீவ் போடாம வரணும். எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் லீவ் எடுக்கணும். இன்னும் 2வது விஷயம் என்னன்னா, துணி வேஸ்ட் பண்ணா அக்காவுக்கு ரொம்ப கோவம் வரும். இவன ஒரு 1/2 மீட்டர் துணி கூட வந்து வேஸ்ட் பண்ண விட மாட்டாங்க. ஏதாவது கட்டிங் கிட்டிங்ல மிஸ்டேக் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து திட்டுவாங்க. ஆப்வியஸ்லி காசு போட்டு வாங்குறோம். அத வேஸ்ட் பண்ண விடாம அந்த 1/2 மீட்டர் துணியே வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி, நல்லா அந்த ஒட்டு கிட்டு குடுத்து அந்த துணியவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின்ல அக்கா வந்து சூப்பரா சொல்லிக் குடுப்பாங்க. லைஃப் டைம் கைடன்ஸ் உங்களுக்கு குடுப்பாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறப்போ ஆப்வியஸ்லி எதுக்கு டிலே பண்ணணும். அதனால தான் நாங்க லைஃப்ல அவங்ககிட்ட கத்துக்கிட்டு நாங்க எல்லாருமே நல்லா பிசினஸ் பண்ணி நல்லா இருக்கோம். ஸ்டிச் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம் வெளிய. சூப்பர் அக்கா. அவ்வளோதான். தேங்க் யூ.